விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பூரண மது விலக்கை வலியுறுத்தக்கூடிய மாநாடு பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவெளியில், சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் தினசரி விவாத பொருளாக மாறி இருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகுகிறது என்று விவாதங்களில் பங்கெடுப்பவர்கள் அவர்களுடைய பார்வையிலிருந்து ஒரு கருத்துக்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். பலமுறை இதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் ஒருபோதும் அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த மாநாடு திமுகவிற்கு எதிரான மாநாடு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சமூக வலைதளங்களிலும் ஊடக விவாதங்களிலும் முன்வைப்பதை பார்க்க முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 தேர்தலுக்கு ஒரு புதிய கூட்டணிக்கு தயாராகிவிட்டதா? அதைத்தான் இது உணர்த்துகிறதா? பூரண மதுவிலக்கு மாநாடு என்பது திமுகவிற்கு எதிரான மாநாடு மட்டும்தானா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான முனைவர் ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வணக்கம் சொல்லி அன்போடு வரவேற்கலாம். தோழர் வணக்கம். ஏராளமான சர்ச்சைகள், கேள்விகள். நீங்கள் இந்த பூரண மதுவிலக்கு மாநாட்டை எழுச்சி தமிழர் அறிவித்தால் ஏகப்பட்ட கேள்விகள், பரபரப்புகள், விவாதங்கள், தினசரி ஊடக விவாதங்கள் இதை மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாவே ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விசிக இந்த கூட்டணியில் இருக்காது அப்படிங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார்கள், நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்னார்கள். இப்ப வர இருக்கக்கூடிய தேர்தல அது மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு திமுகவிற்கு எதிரான மாநாடா? கூட்டணியை மாற்றுவதற்கு திருமாவளவன் தயாராகி விட்டார் என்று எழக்கூடிய விமர்சனங்கள், உங்களுடைய பார்வை? திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிடும் சொல்றது அது அப்படி சொல்லுகிறவருடைய விருப்பம். திமுக கூட்டணி பலவீனமாகணும், அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியே எடுத்து விட வேண்டும். இது அவங்களுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை யார் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, திமுக கூட்டணி பலவீனப்பட்டால் யார் லாபம் அடைவார்களோ அவர்கள் வச்சிருக்கார்கள். ஒண்ணு பாஜகவுக்கு இதனால லாபம், இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு லாபம். எனவே அவர்கள் இந்த கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யதார்த்தமா, புறவய யதார்த்தம் என்ன இருக்கு? இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடுகிற அந்த நேரத்துல இது போன்ற தொடர் வெற்றிகளை அந்த கட்சி எப்போதுமே பெற்றதில்லை. அந்த சாதனையை இன்றைக்கு திமுக தலைவரும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நிகழ்த்தி இருக்கிறார். எனவே இந்த கூட்டணியுடைய பலம் என்பது இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்ட ஒன்று. அதனால இது தொடர்ந்தால் திரும்பவும் 2026ல திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் எப்படியாவது இதை பலவீனப்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு அவர்கள் பரப்புகிற ஒரு செய்தி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வெளியேறுது. இந்த மாநாட்டை பொறுத்த அளவுல கள்ளக்குறிச்சியில 69 பேர் நச்சு சாராயம் அருந்தி உயிரிழந்தார்கள். அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால மரக்காணத்துல 22 பேர் இழந்தார்கள். அப்போ இந்த கள்ளக்குறிச்சியில உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை தலைவர் எழுச்சி தமிழர்கள் நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லும் போது அவர்கள் கதறி அழுதது, அவர்கள் வேண்டுகோள் வைத்தது ஒன்னே ஒண்ணுதான், டாஸ்மாக் கடையை எப்படியாவது மூட சொல்லுங்க, நீங்க சொன்னா முதலமைச்சர் கேட்பாங்க அப்படின்னு அந்த மக்கள் அழுதாங்க. அதுபோல மரக்காணத்துல போய் பார்க்கும் போதும் அந்த மீனவர் கிராமத்துல, எக்கியார் குப்பங்கிற ஒரு மீனவர் கிராமத்தில் மட்டுமே இந்த மதுவினால் 300க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் தங்கள் கணவர்களை இழந்து விதவைகள் அங்க இருக்கிறாங்க. அங்க தலைவரை பார்த்து இப்போ பேசும்போது ஒரு பெண், என் குடும்பத்துல எங்க அப்பா எங்க இதே போல குடிச்சு செத்தாரு, என் வீட்டுக்காரரும் குடிச்சு செத்துட்டாரு, என் மாமனாரும் குடிச்சு செத்தாரு, என் பொண்ணை கொடுத்தா அங்கேயும் அந்த சம்பந்தி அவரும் குடிச்சு செத்துட்டாரு, நான் எங்க குடும்பத்துல மட்டுமே 4 பேர் விதவைகள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கெல்லாம் அழுது கண்ணீர் விட்டு கதறி முன்வைத்த வேண்டுகோள் தான் இந்த மது ஒழிப்புங்கிறது. அதைத்தான் தலைவர் முன்னெடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே அறிவிச்சார், மது ஒழிப்புக்காக ஒரு மாநாட்டை நடத்துவோம். அப்போ சொல்லும் போதே அவர் தெளிவா சொல்றாரு, இது திமுக அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கோரிக்கை அல்ல. ஏன்னா நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம், மது ஒழிப்பு என்பது தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அங்கேயே இதைத்தான் எங்க தலைவர் பேசினார். இது அரசமைப்பு சட்டத்துடைய உறுப்பு 47ல மது ஒழிப்பு என்பதை தேசிய அளவுல நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு.
அப்படி இருக்கும்போது அரசமைப்பு சட்டத்துடைய அந்த பொறுப்பு 47 சொல்வதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, இதை தேசிய கொள்கையாக அறிவிங்க அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. அப்ப கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறுக்கிட்டு, நீங்க முதல்ல உங்க மாநிலத்துல இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது அன்னைக்கு ஒரே கூச்சம் குழப்பமா ஆச்சு. உடனே எல்லாரும் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்க கேட்டது தேசிய கொள்கையாக அறிவிக்கணும் தான். எனவே இது தமிழ்நாடு அரசுக்கு எதிரானதோ திமுகவுக்கு எதிரானதோ அல்ல, கூட்டணி மாறுவதற்கான ஒரு தந்திரமும் அல்ல. இது தேசிய கொள்கையாக மது ஒழிப்பு நடைமுறைப்படுத்தணுங்கிற அரசமைப்பு சட்டத்துல சொல்லி இருக்கிறத நாங்க வலியுறுத்துறோம். ஓகே. ஏன்னா வரக்கூடிய விமர்சனங்கள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தொடர்ச்சியாக நாங்கள் மதுவுக்கு எதிராக போராடி வருகிறோம் ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்க ரொம்ப நாளா இதை கேட்டுக்கிட்டு வர்றோம், இப்பாவது வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு வராது. ஆனா பாமகவிற்கு நீங்க அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்க தயாராக இல்லை. திரு சீமான் அவர்களும் அது குறித்து விமர்சிக்கிறார். திமுக கூட்டணிக்குள்ள உட்கார்ந்து இருந்துகிட்டே இதை பத்தி பேசலாமா? டாஸ்மாக கொண்டு வந்ததுல இருந்து கடந்த 10 ஆண்டுகளாக குடிக்க எல்லோரையும் அடிமையாக்கிறது அதிமுக. அந்த அதிமுகவிற்கு அழைப்பு கொடுக்கிறார் அண்ணன் திருமா, இது சரியா? அப்போ அவங்க அவங்களுடைய நோக்கத்துல ஒரு முரண் இருக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களை திரு சீமான் போன்றவர்களும் வைப்பதை பார்க்க முடிகிறது. கூட்டணிக்குள் இருந்து கொண்டு இதை பேசுறாங்க. கூட்டணிக்கு சிக்கல் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களையும் பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா பக்கத்திலும் இருந்து வரக்கூடிய இந்த விமர்சனங்களை எப்படி புரிந்து கொள்வது? குறிப்பாக நீங்க கூட்டணிக்குள்ள அப்ப ஏன் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நாம் தமிழர்ல இருந்து கேள்வி வருது. கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இதை நீண்ட நாட்களாக சொல்லி வர்றது உண்மைதான். அதுல அதனுடைய நிறுவனரும் சரி, இப்பொழுது இருக்கிற அதனுடைய தலைவரும் சரி, அதை வலியுறுத்தி வர்றாங்க, அதை மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல மதுவிலக்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, இது தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது இதற்கு முன்பாக இங்க மதுவிலக்குக்காக போராடிய யாருமே முன்வைத்ததில்லை. இந்த கோரிக்கையை முன்வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். 1971 அவர் மதுவிலக்கு ரத்து செய்து இந்த கடைகளை திறக்கும் போது எல்லாரும் அப்ஜெக்ட் பண்றாங்க. காங்கிரஸ், அன்னைக்கு இருந்த சுதந்திரா கட்சி எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. திமுக கூட்டணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்போ அக்டோபர் மாதம் 1971 அக்டோபர்ல சட்டப்பேரவையில அதுக்கு பதிலளித்து பேசிய கலைஞர் அவர்கள், அன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒண்ணு சொல்றார், எங்களுக்கும் மதுவிலக்கு தான் எங்களுக்கு கொள்கை, ஆனால் பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள் முழுக்க நீங்க மது கடைகளை திறந்துட்டு, அதுவும் காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஆந்திராவில் கர்நாடகாவில் உடனடியாக மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. எனவே அங்கெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு எங்களை மட்டும் நீங்க குறை சொல்வது சரியில்லை. நான் இதை தேசிய அளவுல நீங்க மதுவிலக்கை கொண்டு வரணும்னு கோரிக்கை விடுத்த, அதை இன்றைக்கு தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அம்மையார் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கார். இது திமுக கிடைத்த முதல் வெற்றி என்று நாங்கள் கருதுகிறோம். அப்படி இந்தியா முழுமைக்கும் இது வந்தால் நாங்கள் நிச்சயமாக இங்கேயும் மூடுவதற்கு தயாராக இருக்கணும்னு சொன்னார். அப்போ அவர் இந்தியா முழுக்க வரணும்னு வெயிட் பண்ணிட்டு கூட இல்லை. 74 செப்டம்பர் 1 அவர் யார் மதுவிலக்கு ரத்து செய்து கடைகளை திறந்தாரோ அதே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதே இந்த கடைகள் மூடப்பட்டன. முற்றிலுமாக இங்க மீண்டும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான். எனவே அவர் சொன்னது போல இது இந்தியா முழுமைக்குமான ஒரு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும். அது அரசமைப்பு சட்டத்துடைய உறுப்பு 47 சொல்லப்படுது. நாங்க இன்னும் சொல்ல போனா நாங்க பாஜக வலியுறுத்துறோம், நீங்க அது டைரக்டிவ் பிரின்சிபல்ல இருக்குன்னு சொல்றீங்க, வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கு, அதனால இது உடனடியா சட்டமாக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் பொது சிவில் சட்டமும் வழிகாட்டு நெறிமுறைகள்ல தான் இருக்குது, அதுவும் பைண்டிங் கிடையாது, அதுவும் டைரக்டிவ் பிரின்சிபல்ல தான் இருக்கு. ஆனா காமன் சிவில் கோட கொண்டு வர்றதுக்கு மட்டும் நீங்க உடனே சட்டம் கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு உடனே மன்னிப்பு காட்டுற பாஜக ஏன் அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ல இருக்கிற நீங்க இத கொண்டு வரக்கூடாது? இன்னும் சொல்ல போனா இதுக்காக மதுவிலக்கு விசாரணை கமிஷன் ஒண்ணு ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் ரெண்டு கமிஷன் அமைக்கப்பட்டது. 1958 ஏப்ரல் 1 இந்தியா முழுக்க மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அந்த கமிஷன் பரிந்துரை கொடுத்தது. அது எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அது பரிந்துரை கொடுத்திருக்கு. இராணுவத்துல இருக்கவங்க கூட மது அருந்த கூடாது, அயல்நாட்டு தூதர்கள் வராங்க, அவங்க கூட மது அவங்களுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு அது பரிந்துரை கொடுத்திருக்கு. எனவே காமன் சிவில் கோடை விட இந்த ப்ரொஹிபிஷனுக்கு மது விலக்குக்கு தான் கூடுதலாக
அன்றைக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எனவே அப்படி இருக்கும்போது அதை செய்யுங்கன்னு தான் நாங்க வலியுறுத்தினோம். தலைவர் வந்து நாடாளுமன்றத்தில் இதை பேசினார். எனவே எங்களுடைய முதன்மையான இது பக்கத்து பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கும் வரைக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது. எனவே எல்லா இடத்திலையும் மது விலக்கு கொண்டு வர வேண்டும். இது தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். அது போல இதனால் வரி இழப்பு ஏற்படுகிறது, வருவாய் இழப்பு மாநிலங்களுக்கு ஏற்படுது. அதை ஒன்றிய அரசு ஈடு செய்ய வேண்டும், அதுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டு அரசை நாங்கள் வலியுறுத்துறது இதை பேசிட வேண்டாம். ஒரு கையெழுத்து போட்டு நீங்க ரத்து செய்வோம்னு 2016 திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி அளித்தது. முதல் உத்தரவாக இதுதான் நாங்கள் போடுவோம் என்று கலைஞர் அவர்கள் அவர் இருந்த போது அதை வாக்குறுதி அளித்தார். நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்களும் எல்லா இடங்களிலும் பரப்புரை கூட்டங்கள்ல அதான் பேசினார். நாங்க அப்படி ஒரே கையெழுத்து போடுங்கன்னு கூட நாங்க கேட்கல, பேசின மேனர்ல. நீங்க 500 கடைகளை மூடுவோம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மாதம் 500 கடைன்னு மூடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க. இது இதனுடைய வருவாய் 45,000 கோடி இன்னைக்கு சொல்றீங்கன்னா அது சேல்ஸ் எவ்வளவு, எத்தனை லட்சம் கோடி, குறைஞ்சது 2 லட்சம் கோடி சேல்ஸ் இருந்தாதான் 45,000 கோடி வாட்டு மூலமாகவும் எக்ஸைஸ் மூலமாகவும் அரசுக்கு வருவாய் கிடைக்கும். அப்ப 2 லட்சம் கோடி ஏழை எளிய மக்களுடைய, கீழ் நடுத்தர மக்களுடைய பணம் இந்த மதுவுக்கு போகுது. அது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். சோ இந்த மாநாடு என்பது தேசிய அளவில் மது விலக்கை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. வெறும் தமிழ்நாடு அரசையோ அல்லது வெறும் ஒரு கூட்டணிக்கான பேர வலிமையை அதிகப்படுத்துவதோ அல்ல அப்படிங்கிறீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தேசிய அளவில் இந்தியா முழுவதும் ஒரு பூரண மது விலக்கு, இந்தியா மதுவற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும்ங்கிறது அந்த மாநாட்டினுடைய நோக்கம் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா ஆமா, அப்படித்தான் நாங்க சொல்றோம். அதனாலதான் நாங்க என்ன வலியுறுத்துறோம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்து வர சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல நீங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புங்க. இந்தியா அரசு, ஒன்றிய அரசு மதுவிலக்கை தேசிய கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று. ஏன்னா மதுவிலக்குல எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு உண்டு, பாஜக உட்பட. ஏன்னா பாஜகவை அவர் தலைவரா பொறுப்பேற்றது அண்ணாமலை அதுக்காக நடைப்பயணத்துக்கு மேற்கொண்டார், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சொல்லி. அவர் மற்ற மாநிலங்கள்ல அவங்க மாநிலங்கள்ல போய் செய்யாம இங்க செஞ்சார், வரவேற்கிறோம். அதனால இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் அதுல உடன்பாடு இருக்கு, இடதுசாரி கட்சிகளும் உடன்பாடு இருக்கு. 2016 நான் எல்லாருமே தான் அதை அறிவிச்சோம். எனவே இதுல ஒரு தீர்மானத்தை, ஒருமனதான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசை நீங்க வலியுறுத்துங்க, மதுவிலக்க தேசிய கொள்கையை அறிவிக்கணும்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அரசு வலியுறுத்தணும்னு கேட்கிறோம். ஓகே. ஏன்னா நீங்க நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவரையும் கூட நீங்க அவருக்கும் மதுவிலக்கில் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நீங்க திரு திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அவருடைய தார்மீக ஆதரவையும் நீங்கள் இந்த விவகாரத்தில் பெறுவதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறீங்க. பாஜக பாமகவை தவிர மற்றவருடைய ஆதரவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எடுக்கும்போது அதுவும் ஒரு சர்ச்சையாச்சு. அதாவது திரு விஜய் அவர்களோடு கூட்டணிக்கு இல்ல, அவர்களோடு கூட்டணி கிடையாது என்று உறுதியாக திருமா அவர்கள் சொல்லல. அப்போ விஜயோடு கூட்டணி சேருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை அவர் எடுக்கிறார் என்பது போன்ற சர்ச்சைகள் எல்லாம் ரெக்க கிட்ட தொடங்கின. இது திரு விஜய் அவர்களோடு ஒரு கூட்டணிக்கான ஒரு சின்ன முயற்சி தொடக்கம் அப்படின்னு வரக்கூடிய விமர்சனங்கள், அதை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லப்பா, இங்க விக்கிரவாண்டியில மாநாடு போடுறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கண்டிஷன் எல்லாம் போட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது எந்த கட்சி மாநாடு போடுறதா இருந்தாலும் அந்த காவல்துறையில இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டு, நீங்க எங்க பேட போட போறீங்க, எத்தனை அடி உயரம் போட போறீங்க, எங்க வாகனங்கள் எடுத்துவீங்க, விஐபி யார் வர்றாங்க அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும், எத்தனை வளைவுகள் போடுவீங்க, அது பொதுமக்களுக்கு இடையூறாம இல்லாம இருக்குமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. எங்களுக்கு எல்லாமே கேட்டாங்க. நாங்கள் வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில போட்டப்போ இதே கேள்விகளுக்கு எங்களுக்கும் கேட்டாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். இன்னும் என்ன கேட்டாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எத்தனை வாகனம் வரும் அப்படின்னு கேட்டாங்க. இதை நாங்க உத்தேசமா ஒரு பட்டியல் கொடுத்தோம். ஆனா இந்த பட்டியல் போதாது, எங்களுக்கு வாகன எண்ணு, அந்த ஓட்டுநருடைய மொபைல் நம்பர், இதுவும் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. நாங்க ஒவ்வொரு மாவட்டமா வாகனங்கள் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்களோ, புக் பண்ணிடுவாங்களோ அந்த வாகன எண்ணெல்லாம் வாங்கி, அது யார் ஓட்டுநரோ அவருடைய மொபைல் நம்பர் வாங்கி நாங்க சப்மிட் பண்ணோம். அப்படிதான் மாநாடு நடத்தினோம். சோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம அவங்க ஏதோ பெரிய தடை போடுறாங்க, அது போடுறாங்க, தமிழக அரசு இதுக்கு தடை போடுதுன்னு பாஜக உடனே அதுல நடுவுல சந்துல புந்து சிந்து பண்ணாங்க. அப்போதான் எங்க தலைவர் சொன்னாரு, இது மாதிரியான இது நடைமுறைங்கிறது சகஜம்தான், இது மாதிரி பல நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும், அதனால இதெல்லாம் சந்திச்சுதான் நம்ம அரசியல் செய்யணும்னு அவரு தன்னுடைய அனுபவத்தைன்னு சொன்னார். இன்னொன்னு, ஒரு விஜய் ஒரு புதுதா கட்சி ஆரம்பிக்கிறாருங்க, அவர் எப்படி கூட்டணி அமைப்பாரு? புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, கூட்டணி அமைச்சாருனாவே அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமே போயிடுமே. எனவே அவர் நிச்சயமா கூட்டணி அமைக்க போறது இல்ல.
அப்படி இருக்கும்போது நாங்களே போய் வாலண்டியரா வண்டியில இப்படி இப்படி வருது, நாங்க கூட்டணி இல்ல கூட்டணி நாங்களே சொன்னா அது எங்களை காமெடின்னு நினைச்சுவாங்க. அதனால ஓகே. அது மாதிரியான வாய்ப்பே இல்ல. அதுக்கான எந்த வித எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. ஓகே. ஒரு பெரிய நீண்ட ப ப ஒரு பெரிய சர்ச்சை, ஒரு கடந்த சில நாட்களாக எழுந்த சர்ச்சைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைத்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இதனால நான் மீண்டும் ஒரு முறை கூட அத வந்து என்ஷூர் பண்ணிக்கிறேன். 2 விஷயமாக இந்த இந்த நேர்காணலுடைய நோக்கம் அப்படிங்கிறது நீங்க சொன்னதனுடைய பதில நான் வந்து திருப்பியும் ஒரு வாட்டி கூட சம்மப் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். 1, இந்த பூரண மதுவிலக்கு மாநாடு என்பது இந்தியா முழுமைக்குமானது. தமிழ்நாட்டிற்கோ அல்லது திமுகவிற்கோ எதிரான ஒரு மாநாடாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க கன்வே பண்றீங்க. இது கூட்டணி பேர வலிமைக்கானது அல்ல. திமுக கூட்டணியில் விசிக உறுதியாக இருக்கிறது அப்படிங்கறது நீங்க வந்து கன்வே பண்றீங்க. விஜய் உள்ளிட்டோரோடு கூட்டணி பற்றிய பேச்சே எழவில்லை அப்படிங்கறது நீங்க கன்வே பண்றீங்க. சோ கொள்கை அரசியல் என்பது வேறு, மதுவிலக்கு என்பது வேறு. இந்த 2யும் தனியா பிரிச்சு பாருங்க அப்படிங்கறதான் விசிகவுடைய நிலைப்பாடு. ரைட்? நிச்சயமாக இந்த மதுவிலக்கு கொள்கையில தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கு. எனவே எல்லோருமே இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏதோ இதுல வாங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா ஏதோ மாநாட்டுல இன்வைட் பண்ணுனதா நேரடியா மேடையில வந்து பேசுங்க அப்படின்னு நம்ம அப்படி சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. அப்படி யாரும் அவங்கள பேச்சாளர்களாக இதுவரைக்கும் அழைப்பது என்று எங்க கட்சியில யாரையும் முடிவு பண்ணல. நாங்க மேதா பட்கரை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது சரி. போன்றவங்க இந்திய அளவுல, ஏன்னா இந்திய அளவுல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்திய அளவிலான பெண்கள், இது மகளிர் மாநாடு, எனவே அதுக்கான பெண் தலைவர்களை அழைக்கிறதுங்கிறத தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் அதை பண்ணோம். இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அயல்நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்து வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு நம்ம தமிழ்நாடு திரும்புகிறோம். அவருக்கு என்னுடைய வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோரிக்கை என்பது தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலிக்கும். நேற்றே அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்கார். நாங்களும் அதை உடன்படுகிறோம். பேசு மேனர்ல க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். முதலமைச்சர் அவர்களும் இதுல ஒரு நல்ல ஒரு செய்தியை சொன்னால், இது குறிப்பாக திமுக அணிக்கு வாக்களிக்கிற தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும். அவருடைய ஆதரவை, நல்லாதரவை பெற்றிருக்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு தன்னுடைய கையை நீட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நிறைவா ஒரு கேள்வி தோழர். அஇஅதிமுக உங்களுடைய அழைப்பை பரிசீலிக்கும் என்று ஜெயக்குமார் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருந்தார். ஒருவேளை அஇஅதிமுக தரப்பில் யாரேனும் கலந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்து வந்தால் நீங்கள் அவர்களை கனிவோடு வரவேற்க தயாராக இருக்கிறீர்களா? இல்ல, அது அந்த சமயத்துல அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்தால் அப்போ என்ன மாதிரியான முடிவெடுக்கிறது என்பது நாங்கள் கூடி பேசி முடிவெடுப்போம். இன்னைக்கு ஒரு கருத்தை நான் சொல்றேன். கலைஞர் அவர்கள் தான் 1971 மதுக்கடைகளை திறந்தாருன்னு ஒரு பழி அவர் மேல் சுமத்தப்படுகிறார். ஆனா 1974 செப்டம்பர் 1 அவரே கடைகளை மூடிவிட்டார். மது விலக்கு இங்க முழுமையாக நடைமுறைப்படுத்தினார். ஆனால் யார் வந்து இதை எதிர்த்து கட்சி அதிமுக என்கிற கட்சியை துவக்கினாரோ திரு எம்ஜிஆர் அவர்கள் மது விலக்கு கொண்டு வந்ததான் காரணம் காட்டி பெண்களுக்காக நான் கட்சி துவக்கிறேன்னு ஆரம்பிச்சார். ஆனா அதே திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் 1981 இந்த மது விலக்கை ரத்து செய்து மதுக்கடைகளை இங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் நிறுவனம் அவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. மது உற்பத்தியை தனியார் கொடுப்பது என்பது அவர் ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு காட்சியை சொன்னார். பட்னப்பாலையில சோழ காலத்துல எவ்வளவு வளமாக இருந்ததுங்கிறத சோறு வடிச்ச கஞ்சியெல்லாம் தெருவுல ஆறா பெருகி ஓடுனது அப்படின்னு ஒரு பட்டினப்பாளையத்தை ஒரு வர்ணனை வரும். அது மாதிரி இன்னைக்கு மது தமிழ்நாட்டு வீதியெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திமுக தலைவராக இருந்தது, எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்னைக்கு அதிமுக ஆட்சியை கண்டித்தார், அவர் விமர்சனம் செய்தார். இன்னைக்கு அப்படியான ஒரு காட்சி தமிழ்நாட்டில வந்துவிடக் கூடாது. மது பெருக்கெடுத்து ஓட இங்க அதோடு கண்ணீரும் மக்களுடைய கண்ணீரும் பெண்களுடைய கண்ணீரும் கலந்து ஓட திமுக அரசே காரணமாகிவிடக்கூடாது. அந்த அக்கறையோடு தான் நாங்கள் சொல்றோம். நிச்சயமாக இது முதலமைச்சர் அவர்களுக்கும் உடன்பாடு உள்ள ஒரு கருத்து. இதுல அதிமுக வந்து இதுல மதுவிலக்குல உறுதியாக இருந்ததை விட திமுகவுடைய உறுதிப்பாடு தான் அதிகம். எனவே அவர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி தோழர். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில், உங்களுடைய இயக்க பணிகள், நாடாளுமன்ற பணிகள், பொதுமக்களுக்கான தொகுதி பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நேர்காணலை நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை தெளிவுபடுத்தினீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவேறலாம் தோழர்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். திமுக கூட்டணியில் பிளவு என்று காத்திருந்த ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் ஆசை நிராசையாகத்தான் போகும். அவ்வாறு ஒன்று இல்லை. மதுவிலக்கு என்பது ஒரு பாரதூரமான சமூக பார்வையோடு கூடிய ஒரு முன்னெடுப்பு. அதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் முனைவர்
திரு ரவிக்குமார் அவர்கள். மீண்டும் ஒரு முறை அவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.